வாழ்க்கையில நாளை முதல் நடைபெறும். நான் ஒரு வைராக்கியமா இதை சொன்னேன். நீங்கள் மாம்சத்தை பயம் உயர்த்தி பேசுகிற நினைக்க வேண்டாம். எவனோ ஒரு துன்மார்க்கன் மெமீஸ் போடுறான் ஊழியக்காரர்களை குறித்து என்றால் அதெல்லாம் கர்த்தருடைய ரட்சிக்கப்படாத ஒரு நபர் அல்லது அறகுற வேக்காடில் இருக்கிற நபர் ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிற பொழுது தாவீதுக்கு இருந்த அந்த வைராக்கியம் எனக்கு இறங்குறது. விருத்த சேதம் இல்லாம அந்த பெலிஸ்த ராசசன் எப்படி தேவனுடைய சேனையை நிந்திக்க கூடும்? அந்த ஆவியின் வைராக்கியத்திலே சொல்லுகிறேன். அது பட்டவர்களுக்கு கர்த்தர் தக்க பலனை தருவார். நிச்சயமாக சொல்லுகிறேன். ஆகியால் அந்த தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்களுக்கு விரோதமாய் ஒரு நாளும் சபை போய் சேர்ந்து விடக்கூடாது. Whatever it is, let God be the judge. Don't take the judgment on your hands. Don't take the rod in your hands and ask for a curse. I restrict and warn the church not to take part in all these activities. It's my burden on me. As an introduction, I tell this to you. Let know the church about it. தேவனுடைய மந்தை மேய்க்கிற மெய்ப்பன் என்ற ஒரு அதிகாரத்திலே கற்றுக் கொடுத்த உத்தரவாதத்தின் பேரிலே சபையை கண்டித்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்களுக்கு விரோதமாக 1000 வதந்திகள் வந்தாலும் 1000 வந்தாலும் சபை அதிலே போய் மாசுபட்டு விடக்கூடாது. ஒவ்வொரு வீடியோ 50 நிமிஷம் போட்டு அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன போட்டுக்கான்னு போய் பார்க்காது இருக்கிறதே நல்லது. 50 நிமிஷம் வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க போடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அவர்கள் கர்த்தர் கண்களை திறப்பாராங்க. நாம் 6 காரியங்கள் என்ன என்பதை இன்று நாம் பார்க்க போகிறோம். முதலிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சந்தோஷமா கேளுங்க. கொஞ்சம் சீரியஸா பேசினா கோபித்துக் கொள்ள வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அப்படிதான் தட்டி கொண்டே வரணும். இல்லைன்னா சபைக்குள்ள இந்த ஓநாய்கள் எல்லாம் பூந்துரும். நாளைக்கு என்னை பத்தி விமர்சனம் பண்ணுவோம், இன்னைக்கு அவனை பத்தி பண்றோம், நாளைக்கு என்ன பத்தி பண்ணுவோம். அதனால பண்றப்போ நம்ம கை தட்டி சிரிப்பாங்க சில ஊழியக்காரங்க. அந்த ஊழியக்காரர்களை பத்தி இப்படிலாம் போட்டிருக்கிறாங்க. எனக்கு மன வேதனை அடைங்க. சபைக்கும் அதே வேதனை இருக்க வேண்டும். ஒரு பரிசுத்தவானை ஒரு பாவியான மனுஷன் பரிகசிக்கிறான் என்றால் என் இருதயம் கொதிக்கிறது, என் இருதயம் வலிக்கிறது, வேதனைப்படுகிறது. இது ஆவிக்குரிய அன்பிலே நான் பேசுகிறேன். We are serving the living God. கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஆகையால நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் என்பது நமக்கு இல்லை. ஆனா அதே சமயத்திலே துணிகரம் என்பதும் நமக்கு வேண்டாம். அடங்கியே செவிப்போம். நாட்களை நல்ல நாட்களை கர்த்தருக்கான கிருபை செய்வோம். முதலிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அடுத்த கட்ட ஆசீர்வாதம். நாளைக்கு இதெல்லாம் நடைபெறும். நாளைக்கு நடக்க போகிற காரியங்கள், நாளைக்கு உன் வாழ்க்கையிலே நடைபெறும் காரியங்கள். நான் போல்டா சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன். இது அப்படியே உங்க வாழ்க்கையில் நடைபெறலாம்னா எனக்கு கேளுங்க. நீங்க விசுவாசிக்கிறீர்கள், அதனால என்ன இதை பேச வைக்கிறது. நான் எனக்கெல்லாம் பயம் எல்லாம் கிடையாது. எவனா எதெல்லாம் சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் இப்ப வந்துச்சு. நான் அந்த காலத்துல இருந்தே கர்த்தர் உரைக்கிறான்னு சொல்லி போட்டிருக்க ஊழியக்காரன். அதனால எனக்கு அந்த பயமும் இல்லை, அவிசுவாசம் இல்லை. நிச்சயம் இது உங்க வாழ்க்கையில் நடைபெறும். ஏனென்றால் இதை நான் காத்திருந்து மணிக்கணக்கில் தேவ சமூகத்துல பெற்றுக்கொண்டு வந்த சொந்த சரக்காத்தான் பயப்படுவான். அதனாலதான் இந்த போல்ட்னஸ் வருது. சொந்த சரக்காந்தான் யோசிக்க வைத்தார். தப்பா இருக்குமோ, குத்து மதிப்பா இருக்குமோ, சரியாய் சொல்ல முடியும், துல்லியமாய் சொல்ல முடியும். இது உன் வாழ்க்கையில நிறைவேறும். முதலாவது காரியம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. யோசுவா 3:5. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். இந்த இடத்துல என்ன நடக்கிறது? ஏற்கனவே நடந்த ஒரு அதிசயம். ஏற்கனவே இந்த ஜனங்கள் எல்லாம் செங்கடலை கடந்து வந்து அந்த ஜனங்கள் உடைய சந்ததி எல்லாம் போய் இப்பொழுது அடுத்த சந்ததியிலே பழைய சந்ததியில 2 பேரும் புதிய சந்ததியா எல்லாம் இருக்கிறது. இன்னும் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த பகுதிக்குள்ளே அவர்கள் போகவில்லை. பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த காலை வேலையில உங்களிடத்துல சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்வீர்கள் என்றால் நாளை தேவனுடைய அற்புதத்தை, நாளை கர்த்தர்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சு. முதல்ல செங்கடல் ஒரு விஷயம் அந்த அற்புதத்தை நாங்க ருசிச்சோம், இல்லைன்னு சொல்லல. இப்ப தலைமைத்துவம் சொன்னவரே இல்லை.
எங்களெல்லாம் அழைத்து கொண்டு போகிறார் என்று சொல்லி நினைத்தோமே, அவரே இல்லை. Due to some reasons, Moses was taken by the Lord. கர்த்தருக்குள்ளவரே நித்திரையாயிருந்து தேவ தூதன் கொண்டு போய் விட்டான். நம்பி வந்த தலையும் இல்லை, அந்த சந்ததியாரும் இல்லை. காலேபும் யோசுவா மட்டும்தான் அந்த சந்ததியில் இருக்கிறார்கள். மீதி எல்லாம் புது தலை, புதிய சிருஷ்டிகளா இருக்கிறது. புதிய ஏற்பட்ட சபைக்கு ஒப்பனையா இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளை உங்கள் மத்தியில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நாளை உங்கள் மத்தியில அற்புதங்களை செய்வார். பின்பு யோசுவா ஆசாரியரை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்று. அப்படியே உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே நடந்து போனார்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடைபெற வேண்டும் என்றால் முதலில் ஆசாரியன் போக வேண்டும். ஆசாரியன் தனித்து போகக்கூடாது. ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டியோடு கடந்து செல்ல வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய அனுபவம் சபை வருவதற்கே நிறைய நாட்கள் ஆனது. முதல்ல நம்ம எப்படி இருந்தோமோ அதே போலதான் இஸ்ரேல் புத்திரர் இருந்தார்கள். என்ன நம்ம செய்தோம்? ஜெபித்தோம். போன் பண்ணி ஜெபித்தாங்க, லெட்டர் எழுதி போட்டு ஜெபித்தாங்க. தப்பு சொல்ல, அந்த சூழ்நிலையில அப்படி, அந்த காலம் அப்படி. வீட்டுல யாரும் ரசிக்கப்படாத இருப்பான், என்ன செய்ய முடியும்? அப்படிதான் அவர்கள் பெருமூச்சியாகவே ஜெபம் போய் சேர்ந்தது. அதன் பிறகு வந்தார்கள், சபையை பற்றி கொண்டார்கள், தலைவனை தெரிந்து தேவன் அனுப்பின தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்துக்குள் போகிற பொழுதே மாம்சத்தை கெட்டவர்களெல்லாம் அகற்றி போட்டார்கள். எல்லாம் நடந்தது செங்கடல். அது ஒரு பரிசுத்தம். ஒரு பரிசுத்தம் இல்லாமல் உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை கர்த்தர் செய்ய முடியாது. வரப்போகிற தீர்க்கதரிசிகளாம் தீர்க்கதரிசனம் உடைத்துக் கொண்டு போகலாம். ஒரே காரியத்தை 10 பேர் அதே சொல்லிக் கொண்டே இருக்கலாம், இல்லைன்னு சொல்லவில்லை. கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியோடு போக வேண்டும். நீங்க முந்தி இருந்ததை போல் இப்பொழுது இல்ல. நான் சொன்னா உங்களுக்கு அது விளங்க மாட்டேன். ஆனா புறஜாத்தியர்கள் எல்லாம் உன்னை பார்க்கிற உன் சத்துருக்கள் என்ன சொல்லுகிறாங்க? நீ முன்பு போல அல்ல, இப்போது துளுத்து கொண்டார். நம்மளுக்கு விசுவாசம் இல்லை, அவன் பார்த்து சொல்றான், நீங்க முன்ன மாதிரி இல்ல, துளுத்துட்டீங்க. நீங்க முன்ன மாதிரி இல்ல, நீங்க பெருகிட்டீங்க. நீங்க முன்ன மாதிரி இல்ல, ஏதோ நடந்து இருக்கிறது. அதனாலதான் அன்று அப்படியே உங்களை சாப்பிடும்படி வந்தவன் எல்லாம் என்று பயந்து கொண்டு கொஞ்சம் பேசணுங்க கிட்ட வரீங்களா அப்படி சொல்லுகிற அளவுக்கு வந்தது காரணம் என்ன? நீங்கள் கர்த்தரை எங்கேயோ சந்தித்திருக்கிறீர்கள். எப்படியோ கர்த்தருடைய இதயத்தை தொட்டு விட்டது சபை. தேவன் இந்த வார்த்தைகளின் வாயில வைக்கிறார். இன்றைக்கு இன்னும் நீ ஒரு பரிசுத்தப்படுத்திக்கொள், நாளை மத்தியிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்து போகிற பொழுது யோர்தான்லே தண்ணி புரண்டு போய் கொண்டிருக்கிறது. அப்பொழுது செங்கடலை பிளந்த தேவன் இப்பொழுது மறுபடியும் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். தேவன் ஜீவன் உள்ளவர். தலைவன் போய்விட்டால் என்ன, புதிய தலைவனை கர்த்தர் எழுப்ப வல்லவர். இந்த பாஸ்டர் இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அவரு போயிட்டாரு. கிறிஸ்துவுக்குள்ள மறித்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல உங்களை கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கலாம். அப்போ ஒரு பாஸ்டர் இருந்தாரு, நீங்க இருந்தீங்க. இப்ப அவரு வேற மாதிரி ஆயிட்டாரு, அப்படியும் வந்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு, அந்த தலைமைத்துவம் இல்ல, புது தலைமைத்துவம். அந்த அற்புதத்தை ருசித்தாய் அல்லவா? இன்று அதே தேவன் இன்னொரு அற்புதத்தை, இன்னொரு விஷயம் செய்ய போகிறார். உங்களுக்கு தேவை பரிசுத்தம். என்ன பரிசுத்தம்? முதலிலே நீ ஓடாத, முதல்ல ஆசாரியம் போட்டோம். ஆசாரியன் என்பது நானா தெரிந்து கொள்ளவில்லை, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவன் தான் ஆசாரியன். உடன்படிக்கை பெட்டியை வண்டி மேல வைத்து கொண்டு போகிறவன் ஆசாரியன். கூலிக்கு ஆள் போட்டி ஊழியம் செய்கிறவன் எல்லாம் ஆசாரியன். எழுப்பி நிற்க வேண்டும், சுமக்க வேண்டும், போய் தேட வேண்டும், ஆடுகளை போய் பராமரிக்க வேண்டும், குழியில கட்டினதை தூக்கி எடுக்க வேண்டும். என்னை குஷ்டி காயங்கள் ஆற்றிய பாடணும் இல்லையா, நல்ல சமாரியங்களையும் செய்ய வேண்டும். அதனால நான், இது என்னுடைய ஊழியம் அல்ல, இது என்னுடைய அழைப்பு இல்லை. பார்த்து விழுந்து கிடக்கிற ஒரு ஆடை தூக்கி எடுக்கிறதுக்கு மேப்பன் மீது இருந்த கடப்பேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறது தான் ஆசாரியன் வேலை. இந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டி நான் சுமப்பதில்லை, நான் பலி நிவாரண பலி தான் செலுத்துவேன், பாவ நிவாரண பலி தான் செலுத்துன்னு சொல்லுகிறது அல்ல ஆசாரோட வேலை. யோசா கூப்பிட்டு ஆசாரன் சொல்லுகிறார், உடன்படிக்கை சுமந்து கொண்டு நீங்கள் முன்னே போங்க, ஜனங்களுக்கு முன்னே போங்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் போய் நிற்கிற உடனே அந்த ஜல குளியல்கள் எல்லாம் அப்படியே நிற்குது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசாரியன் உனக்கு முன்பே போய் கொண்டிருக்கிறான். நமக்கு முன்பே பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து கடந்து சென்றபடியினால்
நமக்கு முன்னே போய் கொண்டிருக்கிற அந்த நதியின் வெள்ளம், நம்மை அடித்து செல்ல வேண்டிய அந்த ஆபத்து இப்பொழுது அப்படியே நமக்கு ஒரு படிக்கட்டுகளாய் மாறப்போகிறது. இங்க அப்படிதான் நடக்கிறது. சில பேரை கால் வைத்த உடனே அது அப்படியே ஜல குவியல்களாய் அப்படியே நின்று விட்டது. ஜனங்கள் லகுவாய் யோர்தானை கடக்க முடிந்தது. யோர்தான் என்பது சாதாரணமான காரியமாய் எடுத்துக்கொள்ளாதிருங்கள். அது ஜீவ சேதத்தை உண்டு பண்ணக்கூடிய இடம்தான் அந்த யோர்தான் என்பது. நித்திய கண்டம் பூர்ண ஆயுசாய் இன்று ஆவிக்குரிய வாழ்க்கை காணப்படாது இருக்கிற வரை பூமிக்குரிய எவ்வளவு பெரிய ஆபத்தானாலும் எவ்வளவு பெரிய ராஜாவானாலும் நீங்கள் இறங்கி யுத்தம் செய்யக்கூடாது. ஆனால் ஆசாரியனுக்கு பின்னாய் வர வேண்டிய ஆடு ஆசாரியனுக்கு முன்னே போகிற பொழுது பிரச்சனைகள் அப்படியே தலைகீழாய் மாறிவிடும். அதனுடைய பொருள் என்னவென்றால், சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாமல் போகிற பொழுது கீழ்ப்படியாமை ஆசீர்வாதத்தை குலைத்து போட்டுவிடும், பரிசுத்த குலைச்சிலும் உண்டாக்கிவிடும். அதனாலதான் விசுவாசி என்ன செய்ய வேண்டும்? இல்ல நான் முன்ன போறேன்னு சொல்லாம திபுதிபுன்னு ஓடாம நீங்கள் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஆசாரியர்களே முன்னே போங்கள், போகிற பொழுது உடன்படிக்கை சுமந்து கொண்டு போங்க. ஒரு ஆசாரனுடைய வேலை அதுதானா? இல்ல, பாவ நிவாரண பலியை பிரதான ஆசாரியர் செலுத்துகிறான். எல்லாருக்கும் பிரதான ஆசாரன் ஆகணும்னு ஆசை இருக்கு அந்த காலத்துல. ஆனா சுமக்கப்படிதான் அழைப்பு இருக்கிறது. யார் முன்னே போக வேண்டும், யார் பின்னே வர வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். சிலர் கையை உயர்த்தி சொல்லுவான், என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை எடுத்துக்கொள்ளும். நல்லா பாக்குறப்ப அடிக்கணும் போல இருக்கு. உன்னை எடுத்துக்கொள்றதுக்காக கர்த்தர் வச்சிருக்காரு. இப்ப இங்க எல்லாம் சாதிச்சு கேட்டாரு, இப்ப அங்க போறாரு. இங்க செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது, இங்க செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, இங்க பெத்த பிள்ளைங்க இருக்குது, அதுக்கெல்லாம் கடன் சேர்க்கல, கட்டின பெண்ஜாதி இருக்கிறா, அதெல்லாம் ஒண்ணும் கவனிக்கவே இல்லை, வீட்டுக்குரிய காரியங்களை எதுவுமே செய்யவில்லை. என்னை எடுத்துக்கொள்ள, என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை எடுத்துக்கொள்ளுன்னு ஜெபம் பண்ணி உட்கார்ந்துருக்கு. வாழ்க்கையில சவால்களை சந்திப்பதற்கு ஏன் தைரியம் இல்லை என்றால், உனக்கு போதுமான சத்திய அறிவு இல்லை, தேவ பயம் இல்லை. அதனால துணிகரமா முன்னே ஓடுறது. சிலதெல்லாம் காலத்துக்கு முன்னே போகுது பாருங்க. அதுக்குதான் சொல்றது, முன்ன ஆசாரியம் போட்டோம், முன்னாடி உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற பொழுது அந்த சும இருக்குது பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த பக்குவம் இருக்கிறது பாருங்க, அது அவர்கள் காலை வைக்கிற இடத்திலே அற்புதம் நடைபெறும். அதுதான் ஆசாரியனுடைய வேலை. ஏசு கிறிஸ்தனுக்கு சிலுவை சுமந்தபடியினால் உண்ணக்கூடிய சரீரத்தில் என்னுடைய சரீரத்தில் என்று சுகமாக்குற அவர் தழும்புகளால் நாம் சுகமடைந்து கொண்டோம். அந்த உடன்படிக்கை பெட்டி அவர் சுமந்தார், இவர் சிலுவையை சுமந்தார். அப்படி சுமக்கிறவர்கள் தான் நமக்கு தேவை தவிர, நம்மை குறை சொல்லுகிறவர்களோ அல்லது நான் பலிதான் செலுத்துவேன், பலியை கொண்டு வந்து இடத்துல கொண்டு நான் பலியை செலுத்துகிறது தான் ஆசாரியன் என்பதல்ல. சுமக்கிற ஆசாரனை நமக்கு முன்பே கர்த்தர் அனுப்புகிறதே பெரிய காரியம். இந்த கடைசி நாட்களே கண்டோன்னு ஆசாரன் ஆயிருப்பான். எரேபியாம் காலத்துல ஈனமானவர்களால் ஆசாரியர்களாக்கப்பட்டார்கள். அப்படி இப்பொழுது யாரையோ ஆசாரனா என்று ஆகிவிடுகிறாங்க. உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற அனுபவம் இருக்கிறதா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் இருக்கிறதா? கீழ்படுகிற அனுபவம் இருக்கிறதா? அதிக பெரிய பெரிய வார்த்தை சொல்லவில்லை, சாதாரணமான காரியத்தை சொல்லுகிறேன். அப்போது ஆசாரிகள் முன்னே போய் ஜல குவியலாய் மாறும்போது, ஓடிக்கொண்டிருக்கிற நதி ஜல குவியலாய் நிற்க போகிறது. உனக்கு முன்னே போகிற ஒரு பரிசுத்த உடன்படிக்கை உன்னை கரை சேர செய்யும். கரைபடாமல் நீ கரை சேர போகிறாய். பழைய அற்புதத்தை காணி நினைத்து கொண்டிருக்கிறாய். நடுவில் அந்த தலைவன் இல்லை, நடுவில் அந்த இல்லை, நடுவில் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் இல்லை. இப்போது எப்படி? அதுதான் அந்த 2 பேருக்கு தான் அந்த பிரச்சனை இருந்திருக்கும். அந்த 2 பேரும் விசுவாசம் தேறினவர்களா இருக்கிறார்கள். மற்ற சந்ததியாரெல்லாம் வந்து அவர்களை பார்த்ததே கிடையாது. மோசவே கேள்விப்பட்டிருக்கலாம், ஏன்னா இது அர்த்த சந்ததி. யோசுவா தலைமைத்துவத்திலே இந்த 2வது சந்ததி தான் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசித்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் செய்யப்படுற அற்புதம் உன்னிடத்துல கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் இன்று பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நாளைக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். என்ன, உனக்கென்று அல்ல, ஏற்கனவே ஆசாரியர்கள் எழுப்பப்பட்டார்கள், ஏற்கனவே உடன்படிக்கை பெட்டி ரெடியா இருக்கு, ஏற்கனவே சுமப்பதற்கும் அவர்கள் ஆயத்தமா இருக்கிறார். அந்த பக்குவம் எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பின் தொடர வேண்டும், அவ்வளவுதான். அந்த பின் தொடர்றதுக்கு ஒரு பயம் இருக்கும். அவர்கள் மோசேவா? மோசே தானே லைம் லைட்ல இருந்தாரு. மோசே வந்து ஒரு பிரகாசிக்க நட்சத்திரம். இந்த ஆசாரியர் நம்பி எப்படி போறது? அதுவும் ஆசாரியர்கள் போட்டிருக்கு, பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது. அவங்க பின்னாடி என்ன ஏதாவது ஊழியக்காரனுடைய பேரனா இருந்தா தான் போவான். அதுதான் விசுவாசம். நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயம் தான் விசுவாசம்.
விசுவாசிக்கிறேன் பேசுகிறேன்னு சொல்றது போல விசுவாசிங்க. ஆசிரியர்கள் முன்னே போவார்கள், நீங்க பின்னே தொடருங்க, அற்புதம் நடைபெறும். ஆசாரனை பின்தொடர்றதுக்கு நீங்க தைரியம் இல்லை, அதுல ஒரு நம்பிக்கை இல்லை. இவன் நல்லா சரணா, அவன் நல்லா சரணா, இந்த சபை போலாமா அந்த சபை போலாமா, இங்க போலாமா, அவனோட வேற போச்சுன்னா இதெல்லாம் பார்க்க போறப்போ உங்களுக்கு விட்டுருங்க கோட்டையை. யோர்தான் ஜலக்குவியலாய் மற்றவர்களுக்கு நின்றாலும் உன்னை யோர்தான் மூழ்கி போக செய்யும். பேச அப்படிதான் ஆச்சு. கூப்பிட்ட பொழுது நீர் மீது நடந்து போய் கொண்டே இருந்த மனசு திடீர்னு சூழ்நிலை பார்த்தோன்னா அப்படி உள்ள சந்து விழுகிறார். அதுதான் இது, அதனுடைய ஒரு ஒப்பினை தான் இது. இதுக்கு ஒரு ஓமையாக அது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. திரளான ஜனங்கள் யோர்தானை கடந்தார்கள். ஒரே மனிதன் கடல் மீது நடக்கும்படி வார்த்தை பெற்றுக்கொண்ட மனுஷன், தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன், அழைப்பு பெற்றுக்கொண்ட மனுஷன் நடக்க முடியவில்லை. ஏன் பழைய ஏற்பாட்டு அற்புதம் நடைபெறல? இப்ப அதுக்கேற்ற பக்குவம் இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. கர்த்தர் மாறாதவர், நமக்கு அந்த விசுவாசம் இல்லை. அதனால் இந்த நாளிலே கீழ்ப்படியுங்கள், விசுவாசம் கூட்டி கொடுக்கப்படும். மனுஷனை முகத்தை வைத்து எடை போடாதீங்க. அவன் சின்னவனோ பெரியவனோ, அவன் குடும்ப பின்னணி என்ன, அவனுக்கு என்ன, எத்தனை வருஷம் ஊழியத்தில் இருந்தாங்க, இந்த அனுபவம் என்ன, அதெல்லாம் வேணாம். சொல்லுகிறத மட்டும் கேளுங்க. இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நாளை தேவனுடைய அற்புதத்தை காண போகிறீர்கள். முந்தி நடந்த ஒரு அற்புதத்தை போல இப்பொழுது நீ கரை சேரும்படி இன்னொரு நீர் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது சமுத்திரம் இருந்தது, இப்பொழுது ஒரு நதி ஓடுகிறது. அப்பொழுது உங்க முற்பிதாக்கள் ஒரு அற்புதத்தை ருசித்தார்கள், இப்பொழுது நீங்கள் ஒரு அற்புதத்தை ருசிக்க போகிறீர்கள். உடன்படிக்கையின் தேவன் உங்களை கரை சேர செய்ய போகிறார். நீங்கள் நடுவிலே போய் விழப்போவதில்லை. ஆசாரியர்கள் சுமக்கிற வேலை ஆசாரியர்களுக்கு, நீங்கள் பின்தொடர்ந்து உங்க வேலை. சில சமயத்துல விசுவாசிகள் போய் உடன்படிக்கை பெற்று சுமக்க போய் அதை அவன் மேல போட்டு உழுந்து அவனை கர்த்தர் அடிக்கிற அளவுக்கு போய் ரணகலமாவது தான் வேலை. திடீர்னு சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது ஒண்ணு போட்டு ஊழியம் செய்யறேன்னு சொல்லி ஆரம்பிச்சு. வேதம் சொல்லுகிறது, ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படாதிருப்பதற்கு அநேகர் போதகர்களாக இருப்பீர்களாக. அந்த பாஸ்டுக்கு போறாம யாரையும் ஊழியக்காரனாக விடாத, இவருண்டிதான் பேசுன்னு சொல்றாருன்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு பக்குவம் இருக்கிறது. ஏற்ற காலத்துல கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். அது வரைக்கும் அடங்கி இருங்கள். அடங்கி சேவித்தால் நாட்கள் நன்மையானதாகவும் சேமம் உள்ளதாகவும் காணப்படும். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் தலைமைத்துவம். இஸ்ரேல் புத்திரர்களுக்குள்ளே ஒரு ராஜா தேவைப்படுகிறார். அது அவர்களுடைய போக்குவரலாய் காணப்படுகிறது. எங்களுக்கு மற்ற ஜனங்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கு ஏதோ சரியில்லை, ஏதோ அவர்களுக்கு தேவ சபையிலும் அவர்களுக்கு தேவையானது கிடைக்கவில்லை. அப்பொழுதும் ஆண்டவர் சொல்கிறார், அவன் இதை எடுத்துக்கொள்ளும், அந்த மாதிரி இருக்கிற ராஜா இதை செய்வான் அதை செய்வான், கொஞ்சம் மாம்சம் காணப்படும், கொஞ்சம் ஆவி காணப்படும், உங்களுக்கு இவ்வளவு நஷ்டம் வரும், இவ்வளவு பொருளாதாரத்துல பிரச்சனை வரும், என்னென்னமோ சொல்லி பார்க்கிறார். ஜனங்க மறுபடி பரவாயில்லை, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். நம்ம சொல்றேன் இல்லையா, அவளை கட்டாதடி, அவளை எந்த மாதிரி இருக்கான், வேலை கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சும்மா லவ் பண்றேன் ஜோப் பண்றோம் சுத்திட்டு இருக்கான், அவன் போனா ஒண்ணும் கிடைக்காதுன்னா பரவாயில்ல, அவனை தான் கட்டுவேன். தம்பி வேணாண்டா, அந்த பொண்ணு வேணாண்டா, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, எப்பவுமே உனக்கு இதான் பாப்பா. அதுக்குள்ள சில பேர்லாம் சொல்லுவாங்க, அவரெல்லாம் ஒரு பாஸ்டரா, அவர் இன்னும் பையன்கிட்ட எப்படியா பேசுவாரு. நான் சொல்ல முடியுமா என் பையன்கிட்ட? அந்தப்படி சகோதரரே, கிறிஸ்துவை மருத்துவருந்து எழுப்பின தேவனாகிய கர்த்தராகிய இயேசு நாமத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்ரீ கர்த்தருடைய பந்திக்கு ஒப்பானவள் அல்ல, அவள் நம் குடும்பத்துக்கு ஏற்றவள் அல்ல. ஆகியோர் நெட்ல மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறேன், சபைக்கு பொல்லாப்பான இதை விட்டு விட்டு நான் சொல்ல முடியும். அதை அடிச்சு மண்டைய உடைக்காது. லவ் அப் பண்றேன் ஜப் அப் பண்றேன்னு பையன்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் அப்பா பேச முடியும். எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் நீங்க கேட்கல, எங்களுக்கு ராஜா வேணும் ராஜா வேணும் ராஜா வேணும். அது லவ் மேரேஜ் மாதிரி தான் இருக்கு. சரி, ஒழிஞ்சு போ ராஜா. நாளை இதே நேரத்துல பெஞ்சமின் கோத்திரத்தான் ஒருவன் வருவான். இந்நேரத்துக்கு பெஞ்சமின் நாட்டனாக்கி ஒரு மனுஷன் உன்னத்துல அனுப்புவேன். 1 சாமுவேல் 4:9-14 சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம சவுல் ராஜா கழுதை தொலைத்து விட்டு வந்து தேடிக்கொண்டு வருகிறார். அதுக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கிறது. கர்த்தர் பேசுகிறார் ஜனங்களிடத்துல, சாமி மூலமா இப்படி இருக்கும், பரவாயில்ல, நீ கட்டினா நாங்க வரமாட்டோம், பரவாயில்ல, நீ கட்டினா எந்த சொத்தும் தர மாட்டோம், பரவாயில்ல, நீ கட்டினா விளங்கவே மாட்டேன், பரவாயில்ல, நீ உருப்பட மாட்டேன், பரவாயில்ல, எனக்கு அதான் வேணும். சரி போ. கொஞ்ச நாள் நம்ம ராஜாவா இருந்தான். கொஞ்ச நாள் வாழ்க்கைக்கு நான் சொல்றதா, கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் புயல் வீச ஆரம்பிக்கும். ஏதோ ஒண்ணு சரி, ஒரு தலைமை கேட்டல்ல, ஆண்டவரே கேட்பீரா, சரி தரம்பா விடு. ஒரு தலைமைத்துவம் கொடுக்கப்படுகிறது. நாளைக்கு இதுவும் நடைபெறும். ஏதோ ஒரு காரியம் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்க, ஐயோ ரொம்ப போட்டு தொல்லை பண்ணிட்டீங்க ஆண்டவர், சபை இது தெரிந்து கொள்ளும்.
You tortured Lord, not prayed. You tortured Lord. So the Lord grants one thing for you. Okay, take it. It is granted for you. அது உங்களுக்கு கட்டளையிடப்பட்டு விட்டது. இரண்டாவது அற்புதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. ஓய்வு நாளிலே உனக்கு அது கட்டளையிடப்பட்டாச்சு. நாளை இந்நேரம் உனக்கு அது நடைபெறும். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. நாளை இந்நேரம் உங்களுக்கு அது நடைபெறும். பிரியமான தேவனுடைய ஜனமே, அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கைக்குரிய பதில். வாழ்க்கைக்குரிய பதில் ரூத்து 3:13 வாசிக்கிறோம். ராத்திரிக்கு ஏதாவது இந்த வசனத்தை வச்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாது இருந்தானாகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். போவாஸ் என்ற ஒரு அதிபதி ரூத் என்ற மறுபடியும் பிறக்கப்பட்ட அனுபவம் கொண்ட ரூத்துக்கு கொடுக்கப்படுகிற காரியம். இந்த ரூத்தின் சரித்திரம் ஒரு வித்தியாசமான சரித்திரம். அதை அப்படியே படிப்பீர்கள் சொன்னால் அது கொஞ்சம் கொச்சையாக இச்சை நிறைந்ததாக காணப்படுகிறது போல் காணப்படும். ஆனால் அது சபைக்கு ஒப்பாய் அது காணப்படுகிறது. நகோமி மூத்த விசுவாசிக்கு ஒப்பாய் காணப்படுகிறது. ரூத் ரட்சிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டின் சபை விசுவாசிக்கு ஒப்பாய் காணப்படுகிறது. இவ பாரம்பரியத்தில் யூத குலத்திலே காணப்பட்டு வந்தாலும் இவள் யூத கலாச்சாரத்தின் படியாக நியாய பிரமாணத்தையெல்லாம் மீறி போடுகிற ஒரு துணிகரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன் தான் எலிபாசும் இவர்களும். ரூத்தும் ரூத்துடைய கணவரும் அப்பத்திற்காக யூதேய தேசத்தை விட்டு பெத்லகேமை விட்டு மோவாப் பட்டணத்துக்கு போனவர்கள். அங்கு போய் எல்லா ஆண் மக்களும் இறந்து போய் விடுகிறார்கள். வீட்டிலே ஆண்களே இல்லாத ஒரு சாபம் வந்து விடுகிறது. விதவைகளாகி விடுகிறார்கள். வந்த மருமகளும் சீக்கிரத்துல விதவையாகி விடுகிறார்கள். அதில் ஓர்பால் அழைக்கப்பட்டவள், தெரிந்து கொள்ளப்பட்டவள் ரூத். அவள் கொஞ்ச நாள் அழுகிறாள், நான் வரேன்னு. இல்ல வேணாம் போகணும்னு சரின்னு மாமியாரை விட்டுட்டு அவள் போய் தாய் வீட்டுக்கு போய் விடுகிறாள். இந்த ரூத் மாமியாரை பின்தொடர்றதுக்கு காரணம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்னத்தான் அந்த ஜனம் முன்னே இருந்த விசுவாசி கொஞ்சம் ஏற்றத்தாழ்வில் காணப்பட்டாலும், எழுத்தின்படி பார்த்தால், சத்தியத்தின்படி பார்த்தால் இந்த பெண்மணி அங்கு போனது கண்டனத்துக்குரியது. அப்பவும் கிடைக்கிறது என்பதற்காக போகிறாங்க. விசுவாசிகள் இருக்கிறாங்க இல்லையா, அற்புதம் நடக்குது அங்கே போறது, அபிஷேகம் பெறுறதுன்னு இங்கே போறது, ஒருத்தன் அக்கினி போடுறேன்னு அங்கே போவோம், ஒருத்தன் அற்புதம் செய்யற இங்கே போடுவோம், ஒருத்தன் ஆராதனைக்குன்னு சாயங்காலத்தை வச்சுன்னு ஆடின்னு இருப்பான் டிங்கு டிங்குன்னு, அவன் பின்னாடி சுத்தி இருக்கிறது. அப்புறம் திருவந்து ரசன கலைக்கு ஊத்துற மாதிரி ஊத்துறான், ஒருத்தன் கூழ் ஊத்துற மாதிரி ஊத்துறான் கோயில்ல, வரவெல்லாம் குடிக்கலான்னு. அதுக்கு ஒரு குரூப் போவோம். திருவந்து நீங்களா தரமாட்டீங்க, அங்க எங்க போய் குடிக்கிறோம். இது அப்படிதான் போகிற பொழுது கும்பலா போச்சுங்க, வருகிற பொழுது சிங்கிளா வந்துச்சு. என்னை நகோமி என்று சொல்வானே, தேவன் என்னை மாறாவாய் மாற பண்ணினார், உன்னை வச்சிருக்கிறாரு, அதுவே பெரிய விஷயம். ஒரு மாறுதலும் இல்லை, ஒரு அற்புதம் நடக்கவில்லை. என்ன நடக்கிறது? நீ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். எதுவுமே செய்யறது கிடையாது. கற்பனைகளை கடைபிடிக்கிறது கிடையாது, வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, உபவாசம் கொடுத்துக்கு வர்றது கிடையாது, வேத பாடத்துக்கு வர்றது கிடையாது, குடும்ப ஆசிரியத்துக்கு வர்றது கிடையாது, எதுக்குமே வர்றது கிடையாது, கூகுள் மீட்லயும் வர்றது கிடையாது. அப்புறம் போனை போட்டு ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நான் என்ன சொல்றது, உள்ள வர்றதே கிடையாது. ஆனாலும் ரூத் என்ன செய்கிறாள், அவளை பின்தொடர்ந்து வருகிறாள். அந்த கீழ்ப்படிதல் என்ன செய்கிறது பாருங்க, அவளை கொண்டு வந்து போவாஸ் என்ற உறவின் முறையானது, தூரத்துல ரிலேஷன். அவங்க நம்ம இயேசு விட்டு போறப்போ கிட்ட வருகிற பொழுது, ஆண்டவரை இடத்துல கிட்டி வருகிற பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம், அவருக்கு நம்ம சுதந்திரங்களாய் காணப்படுகிறோம், அவருக்கு நம்ம சொந்த ஜனங்களா இருக்கிறோம். நம்ம தூரம் போறப்போ அவர் தூரத்து ரிலேஷன் ஆயிடுறாரு, அவர் தூரத்து ரிலேஷன் ஆயிடுறாரு. அப்போ அவர் வந்து சொல்லுகிறார், இந்த போர் எடுத்துட்டு அவங்க கூட போய் படுத்துக்கிற அண்ணன் போட்டிருக்கு. அந்த விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்க உடன்படிக்கைக்குள் வருகிறீர்கள். கிறிஸ்துவின் சபையோட சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரத்தோடு மாம்ச சரீரம் இணைக்கப்படுகிறது. யூ ஆர் பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ரட்சிக்கப்பட்டு வருகிறது கிறிஸ்துவின் சரீரம். நீங்க கிறிஸ்துவின் சரீரம் சபை, கிறிஸ்துவின் சரீரம் தான் நம்ம. முதல்ல எப்படி இருந்தது, பாவியா இருந்தோம். இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் மாறுகிறோம். நாமே ஆலயமாய் கர்த்தர் மாற செய்கிறோம். அதுக்குதான் அதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கூப்பிட்டு சொல்லுகிறார், ஒரு வாலிபன் பின்னே போகவில்லை, ஒரு தரித்திரன் பின்னே போகவில்லை, ஒரு ஐஸ்வரவான் பின்னே போகவில்லை, ஆனா என்ன தேடி வந்திருக்கிறார்.
முறைப்படி உனக்கு நான் ஒரு பரிசம் போடுகிறேன். யாராவது உன்னை விவாகம் பண்ணுகிறான்னா பண்ணட்டும், இல்லாவிட்டால் நானே உன்னை விவாகம் பண்றேன். கர்த்தர் பார்க்கிறார். நீங்க அங்கே ஓடல, இங்கே ஓடல, வாலிபன் பின்னாடி போல. வாலிபன் பின்னாடினாக்கா ஜெயம் எடுத்தவர்கள். தரித்திரன்னாக்கா அவன் சுத்தமா ஒண்ணுமே இல்லை, சும்மா பேருக்கு ஒருத்தன் பாஸ்டர் இருப்பான். அது பாவமா இருக்கும். அதுவும் வரும் போயின்னு இருக்கும். வீடு அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா அது 20 வருஷமா இருந்தாலும் சரி, அவன் உயிர் உள்ள நாள் வரை அந்த விசுவாசி போக மாட்டான். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் இருக்கும், அது மேல போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு அது கூச்சப்படுவான். அவன் பாஸ்டர் அவ்வளவு. அவனை அழைச்சாரோ இல்ல அவனே ஆயிட்டானோ இது என்னவோ தெரியாது. அது அவ்வளவுதான். அது சரக்கு இல்லாத எவ்வளவு இருக்குது வண்டி. எத்தனையோ ரெஸ்டாரண்ட் ருசியாவது ஓடிக்கொண்டிருக்கிறது, அதுக்கு ஜனங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் சரியா நடத்துக்கிறது இல்லை, ஆனா பிள்ளைக்கு போகாம இருக்கிறாங்க. எத்தனையோ வாத்தியார்மார்கள் படிக்கிறதே கிடையாது, படிப்பறிவே குறைவு, ஆனா வாத்தியார் ஆகாம இருக்கிறாங்க. எத்தனையோ வழக்கத்திற்கு சட்டமே தெரியாது, ஆனா வழக்கத்தில் ஆகாம இருக்கிறாங்க. எத்தனையோ விசுவாசிகளுக்குள்ள பரிசுத்தம் இல்லை, ஆனா ஆலயத்துக்கு போகாம இருக்கிறாங்க. அந்த மாதிரிதான் தரித்திரன் ஆனால் என்று சொன்னா அதான் அர்த்தம். வெளிப்பட்ட விஷயத்துல இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். நீ தரித்திரனா இருந்தும் ஐஸ்வர்யன் என்று நீ பந்தா காட்டுறேன்னு போட்டிருக்கு. வந்தான் போடல, சொல்றேன். நீ ஐஸ்வரனாக உன்னை காட்டுகிறான், கண்களுக்கு கலிகம் போட்டுக்கொள், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சபையை குறித்து கடிந்து கொள்றது. அதனால சபைக்குள்ள தரித்திரம் இருக்கக்கூடாது என்று வெளிப்பட்ட விஷயம் சொல்லுகிறது. இங்க என்ன நடக்குது? சபைக்குள்ள தரித்திரம் இருக்கிறது. தரித்திர இடத்துல போல சிலருக்கு எப்பவுமே கொஞ்சம் கம்மியா இருந்தா ஈஸியா இருக்கும் டீல் பண்றதுக்கு, கொஞ்சம் அதிகாரம் செலுத்தலாம். அதிகமா தான் இவன் அடங்கி போகணும். அந்த இடத்துல இவனுக்கு தலை வணங்காத மனசு இல்லையா? அதனால எந்த இடத்துக்குமே நாங்க we are headstrong people, நம்ம தலை எங்கேயும் வணங்க தெரியல. அதனால கொஞ்சம் காய்ச்சலா இருந்தால் தலைவா இருக்கும். மாப்பிள்ளை பாக்குறப்ப கூட கொஞ்சம் லோவா பார்ப்பான் சில பேர். அப்பயே தெரிஞ்சுக்கோ அந்த டிஃபெக்டட் கேண்டிடேட் வீட்டுல இருக்குதுன்னு அர்த்தம். அது போனா எங்க போனோம் ரிட்டர்ன் வந்துடும். அதனால கொஞ்சம் லோவா பார்த்து இன்னும் லோவா ஆக்கி வச்சுக்கிறது தான். அது ஏற்கனவே லோவா பாக்குறது. அதுக்கப்புறம் பொண்ணு கல்யாணம் பண்ண கொண்டு வந்து அது பிச்சைக்காரன் சொல்றது. ஏன் முதல்ல இருக்கப்பட்டதை பார்த்து போக வேண்டியதானே நீ? ஏன்னா அங்கே கொத்திடுவான் இல்லையா? அது நம்மளுக்கு இங்க தாங்காது. அதனால நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பேசினா அப்படியே அதிகாரம் பண்ணினா அப்படியே போற சுத்தின வரத்துக்கு தான் கொஞ்சம். அதனாலதான் இப்படி எழுதப்பட்டிருக்கு. நீ தரித்திரத்திலும் போல, நீ பலவானத்திலும் போல என்னை தேடி வந்தபடியினால் அவன் பண்றானான்னு பார்ப்போம், இல்ல நானே ஒரு நித்திய விவாகம் பண்ணுகிறேன். அது ஆண்டவர் விசுவாசி சொல்லுற காரியம். ஒரு உறுதி கட்டத்திருக்கிறார். நாளைக்கு இந்த நேரத்துல உனக்கு ஒரு நல்லது நடைபெறும். அவ்வளவுதான். இந்த பெண்மணியுடைய வாழ்க்கை விதவை கோலம். அதுதான் சொல்ல வர்றது. ரூத் என்பது விதவை. அவருக்கு மறுபடியும் திருமணம் ஆகுது என்பது கூடாத காரியம். ஏன்னா அவன் மோவாபிய ஸ்திரீ, இஸ்ரவேல் கூட கிடையாது. ஆனா அவன் முற்றிலும் அந்த வேசி மார்க்கத்தை விட்டு வந்து பத்தினியாய் பரிசுத்த வாட்டியாய் நல்ல ஒரு மனவாட்டியாய் காணப்படுகிறது. சபைக்குள் வருகிற சபையை குறிக்கிறது. சபை முன்னாடி எப்படியோ இருந்தது, கல்லர் புகையா இருந்தது. இப்போதெல்லாம் அப்படி இல்லை. திருபன் ஓடிக்கொண்டிருந்தனால போய் இப்போ சத்தியத்துக்குள்ள வந்து விட்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு நல்ல மனவாட்டியை கிறிஸ்துவ நீ காணப்படுகிறாய். அவரே ஒரு நித்திய விவாகம் செய்ய போகிறார். இனி நீ எங்கேயும் போய் லொங்குப்பட்டு லவ் பண்ண ஜவ் பண்ண, நெட்ல பார்த்தேன், இதுல பிடிச்சேன், அதுல பிடிச்சேன், பேஸ்புக்ல பார்த்தேன், அந்த புக்ல பார்த்தேன். அப்ப பேஸ் பார்த்தா சின்ன பையன் போட்டோ வச்சிருக்கான். நேர்ல மாப்பிள்ள பார்க்க போறப்போ எங்க பையன் அனுப்பு அப்பா இருக்கிறாருன்னு கேட்டா நான் தான் மாப்பிள்ளன்றான். சோசியல் மீடியால போய் மாப்பிள்ள பார்த்தா எப்படி இருக்கும்? அது போல இன்டர்நெட்ல யாரு என்னன்னே தெரியாது. இன்டர்நெட்ல போய் பாக்குறது, செய்தியை பார்க்கறது, காணிக்க அனுப்புறது. சரி எதை அனுப்புங்க, நான் அதெல்லாம் நான் எதுவும் சொல்றேன். நம்ம சபையை சொல்ல பொதுவா சொல்றேன். உங்களுக்கு ஆடுகளின் மந்தையினுடைய நிலை என்ன என்று அறிந்திருக்க வேண்டும். போதகனுக்கு அவன் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். அவன் நாட்டின் கலாச்சாரத்துக்கு பேசுகிறானா, வெள்ளை தோலைக்காக பேசுகிறானா, அல்லது கர்த்தருக்கு என்று பேசுகிறானா என்ற நிதானம் இருக்க வேண்டும். நான் தான் உத்தமன் என்று நான் பறைசாற்றவில்லை. நான் சொல்லுகிற சத்தியத்திலே சபை எங்கும் போய் மாசுபட்டு விடக்கூடாது என்ற ஆவிக்குரிய ஒரு பாரத்துல சொல்லுகிறேன். நாளை உனக்கு நித்திய விவாகம் நடைபெறும். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நாளை குறித்து கவலைப்படுகிற ஜனங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நாளை எங்க போய் நிக்குமோ தெரியாது. கர்த்தரே அவனுக்கு மேய்ப்பரா இருக்கிறார். நீங்க கவலை விட்டுருங்க, கர்த்தர் நாளைக்கு பார்த்துக் கொள்வார். பிரியமான தேவனுடைய ஜனமே, இது தேவன் ரூத்துக்கு சொல்லுகிறதல்ல, சபைக்கு சொல்கிற காரியம். 3 காரியம் ஆகிவிட்டது. 4வது காரியம் ஜெபம் கேட்கப்படும். ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதல். அதாவது எஸ்தர் 5:8. முதல்ல ரூத்து, இப்ப எஸ்தர். ஏன்னா புரிந்து கொள்ளுங்க, ஜெபங்கள் கேட்கப்பட போகிறது. ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சுத்தமாய் இருந்தால், ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமாய் இருக்கிறது. நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றார்.
ராஜா கேட்கிறா, உனக்கு ஏதாவது வேணுமா, உனக்கு ஏதாவது வேணுமா? ராஜாதி ராஜா நம்ம பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அது நம்பவே முடியாது சிலரால. ஏன்னா நம்ம கேட்டு கேட்டு கத்த தரமாட்டாருன்ற ஒரு விசுவாசத்திலேயே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம். கேட்டு 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 அப்படியே நம்மளுக்கு வாயை மறத்து போச்சு. நமக்கு விசுவாசம்ன்றது தேய்ந்து போய் விட்டது. கிடைக்கும் என்ற நம்பிக்கையே இல்லை, ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அம்மா என்ன சொல்றாங்க, நாளைக்கு நான் செல்கிறேன், நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன். ராஜாவின் சொல்படி நாளைக்கு என்ன நடந்தது என்றால் விருந்து கொடுத்து விட்டு நம்ம பேசுறாங்க. என்னன்னா, ஆமான் இடத்திலே ஆமானையும் வர வைக்கிறார்கள். இந்த ராஜா ஆகாசுவேர் ராஜாவுக்கும் ஆமானுக்கு மட்டும்தான் விருந்து. இது திருவிருந்து கொப்பா இருக்கிறது. மொர்தகாய் விசுவாசி கொப்பா இருக்கிறான். ஆமானும் மொர்தகாயும் ஆகாசுவேர் ராஜாவினுடைய அரசவையிலே காணப்படுகிறார்கள். தேவ சபையில பாவியம் வருகிறான், அழைக்கப்பட்டுன்னு வருகிறான், தெரிந்து கொள்ளப்பட்டுன்னு வருகிறான், பாவியம் வருகிறான், துன்மார்க்கம் வருகிறான், பரியாசம் எல்லாம் வருகிறான். ஆனா 2 பேர் பந்தியில போய் அமர்கிறாங்க. யாரு? தேவ பந்தியில விசுவாசிக்கு விருந்துக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நல்லவனா இருந்தால் அந்த திருவிருந்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சில பேர் சொல்றேன், அப்படி எதுக்கு யூதாஸ்க்கு எடுத்து கொடுக்கணும், ஏஞ்சிப்போன்னு சொல்லியிருக்கலாமே. அப்ப பாவனை பண்றவங்க எல்லாம் வெட்டி சாச்சிருந்தாக்கா பிணக்குவியல்கள் அதிகமா இருக்கும். உயிரோட இருக்கிறவன கட்டணும், உயிரோட இல்லாத இருக்கிறவங்க அதிகமா இருப்பான். அதிகமா திருவிருந்து கொடுக்குறவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி அது ஃபேஷனா கொடுத்துன்னு இருக்காங்க. ஒருவேளை எதுக்கு அவன் சொல்றான்றதுக்காக, இந்த மனுஷன் சொல்றான்றதுக்காக ஆமதிச்சு செய்யறதா நினைச்சு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்தா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். வெக்கமா இல்லை அப்படி சொல்றதுக்கு. அப்ப உனக்குள்ள ஏதோ ஒரு பலவீனம் இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய பலவீனத்தை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில எடுத்துக்கொண்டாரு. நாம பலம் கொண்டவர்கள் ஆள்றோம்னு சொன்னா பரவாயில்ல, எடுத்தாதான் உனக்கு பலன் வரணும் என்ன அர்த்தம்? தன்னைத்தானே சோதித்து பார்த்து எடுன்னு சொல்றதப்ப தப்பு வசனம். யூதாஸ்காருக்கு கொடுத்தாருனாக்கா அவன் நியாய தீர்க்கப்படணுன்றதுக்கு தான் அங்க தேவ சித்தம். அந்த இடத்துல கிருபை பாராட்டலையே ஆண்டவர். அவன் தான் அழுதான், அவன் தூக்கு போட்டு கொண்டு செத்தான், குடல் சரிந்து செத்தான். அந்த மரணத்தை கத்தணும் எடுத்துக்கலாம். காரணம் என்ன? எஃபெக்ட் ஆஃப் த கம்யூனியன். அந்த திருவிருந்து எடுக்கிறதுல ஒரு முறைமை இருக்கிறது. விருது கூட சொல்லிட்டு வந்து விருந்து சாப்பிட்டாரு. கடைசியில போனாக்கா அவருக்கு தூக்கு கயிறு ரெடி ஆயிடுச்சு. தன்னைத்தானே சோதித்து பார்த்து தானம் பண்ணணும். நல்ல வேலை ஒன்றும் அதை ஸ்டார்ட் பண்ணல. நீங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணலாம், இட் வில் பி வெரி டஃப் ஃபார் தி சர்ச். as Lord leads, I will reveal you what God wants to reveal. It's not my opinion at all. திருவந்து முறைமை என்றால் உபவாசித்து எடுத்தால் உங்கள் ஆத்மாவுக்கு நல்லது. நீங்கள் அப்படி திருவந்து எடுக்கிறவர்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாகவே மாறுவீர்கள். ஜெயம் எடுத்து விட்டு வந்து ஆபிரகாம் வந்து பார்க்கிறார், மெல்கிதேக்கு காணிக்கை செலுத்தி அப்பமும் திராட்சரசத்தை பெறுகிறான். எப்போ? மெசபொத்தோமியா காலத்துல மனுஷன் கிறிஸ்துவெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஆதியாகம புத்தகத்துல இந்த திருவிருந்து ஆரம்பிக்குது. ஒண்ணு தெரியணும், ஒண்ணு அழகா இருக்கிற பொண்ணை கட்டணும், இல்ல தமிழாவது அழகா இருக்க பொண்ணை கட்டக்கூடாது, இல்ல நம்மளாவது அழகா இருக்கணும். அந்த கேஸ் ஒண்ணு வேதம் நல்லா படிச்சு நல்லா தெரிஞ்சிருக்கணும், இல்ல தெரிஞ்சவங்க எது கத்துக்கணும். தெரிஞ்சதெல்லாம் பேசக்கூடாது. என்னோட ஒப்பீனியன் சொல்றேன், கருத்து சொல்றேன். திருவிருந்து இவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு. 1 ஏன் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு கொடுத்தாதான் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறதா? இது என்ன ஆடி தள்ளுபடியாது, இல்ல போத்தி திருவிழாவாது, எல்லாரும் வாங்க தீபாவளிக்கு தள்ளுபடினா எல்லாம் ஓடணும். கூழ் ஊத்துற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அப்படிதான் இவருக்கு ஊத்துறாங்க. கடைசியில பார்த்தா அவருக்கு ஒரு முடிவு உண்டாயிடுச்சு. அந்த இடத்துல அந்த விருந்துக்கு பாத்திரமா நடக்கல. இப்போ எஸ்தருடைய கட்டு மேல பார்த்துட்டான். ராஜா டென்ஷன் ஆயிட்டாரு. அவ்வளவுதான், தீர்த்து கட்டப்பட்டது. உங்கள் மீது பொறாமை வன்கண் கொண்ட சபையின் மத்தியில் இருக்கிறவனை தேவ நியாயம் தீர்ப்பார். நீங்க சபையை விட்டு தேவ சமூகத்துக்கு வந்ததை போல நினைக்கிறீர்கள். இல்லை, நீங்கள் சரியான ராஜ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். அப்போதும் மொர்தெகாயால பேச முடியவில்லை. பேச முடியலன்னு இல்ல, பேசல. அதான் விஷயம், பேசல. ஏன் பேசணும்? நமக்கு விரோதமா ஒருத்தன் ஏழ்மொழி நிக்கல, நமக்கு வந்தனம் செலுத்தல, நம்ம இதை செய்யல அது செய்யல, ஒருத்தன் குறை சொல்றோம். நம்ம எல்லாம் கூட எல்லாம் பேசுறோம். நம்ம மௌனமா இருக்கிற பொழுது நியாய தீர்ப்பு நாளை நடைபெறும். நாளை ஒருத்தருக்கு நியாய தீர்ப்பு நடைபெறும். நாளைக்கு சத்துரு சங்கரிக்கப்படுவான். நமக்கா குழி வெட்டுறான், நமக்கா தூக்கு கயிறு சரி பண்றான்,
அதுல ஆங்கேஸ்வர ராஜா அந்த 3வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 5வது அதிகாரம் அவரையே கூப்பிட்டு கேட்கிறார், ஆமானே கூப்பிட்டு கேட்கிறார், ராஜ மேன்மை ஒருத்தனுக்கு வருவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும். அவன் தனக்குதான் வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றான், என்னென்னலாம் மகிமைக்குரிய காரியமோ அவனுக்கு சொல்லி கொண்டிருக்கான். சரி இதெல்லாம் ரெடி பண்றேன், ஆனா மொர்தெகாய்க்கு ரெடி பண்ணிட்டார். உங்கள் சத்துருக்களுடைய தவறுகள் அவன் சிக்கிக் கொண்டு போக போகிறான், நாளை நடக்க போகிறான். நாளை குறித்து கவலைப்படாது, நாளை குறித்து அறி. நாளை பிறப்பது நீ அறியாய், நிச்சயம் இதெல்லாம் அறியலாம். இது கர்த்தர் கிருபை வைத்து சொல்றாரு. இதெல்லாம் நாளைக்கு இதெல்லாம் நடைபெறும். நாளைக்கு ராஜாவின் சொற்படி நான் செய்வேன். நாளைக்கு நடந்த அந்த மறுநாள் நடந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, அடுத்ததாக எலிசாவின் நாட்டில் ஒரு காரியம் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். எல்லாருக்கும் சந்தோஷம் வரும். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியா வாசல்ல ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்கோதுமை இன்னும் 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்பொழுது ஒருத்தன் சபைக்குள்ள எப்போதுமே கொஞ்சம் இருக்கு இல்லையாவே விசுவாசி, அது போல ராஜாவின் மனசை சொல்றோம். மதங்களை தெரிந்தா கூட நடக்காது, இவருக்கு ரொம்ப தெரியும். கடைசியில ஒரு குஷ்டரோகிகள் மூலமாக அந்த பாளையத்துக்குள்ள அனுப்பி அந்த சத்தங்கள் எல்லாம் கேட்டு அவர்கள் ஏதோ ஒரு பலமான படை வருகிறத நினைத்து அந்த இடத்துல ரத்த ஆறுகளை போல காணப்பட்டது. அந்த தண்ணீர் அப்படி காணப்பட்டது. அங்கு இருந்து கொண்ட நிலத்தின் தண்ணீர் ரத்தாம்பர சிறப்பாய் காணப்பட கர்த்தர் செய்தார். அவர்கள் பயந்து கொண்டு எல்லாத்தையும் விட்டு ஓடி போய்விட்டார்கள். உடைமைகள் எல்லாம் சத்துருக்கள் உடைமைகள் எல்லாம் இவருடையதாய் மாறுவதற்கு குஷ்ரோகிகளை நற்செய்தியாளராய் கர்த்தர் பயன்படுத்தினார். குஷ்ரோகிகள் பாளையத்துக்கு வெளியில இருக்க வேண்டும். இங்கதான் சாக போகிறோம். தேசத்துல கொண்டிய பஞ்சம், திக்கு பைனான்சியல் ஸ்ட்ரெயின். நம்ம வீடுகள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, பொருளாதார கஷ்டம் வந்து விட்டது, என்னமோ தெரியவில்லை, ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, பராக்கிரமசாலிகள்லாம் வந்து விட்டாங்க, என்னமோ நடக்க போகுது, நம்ம எல்லை தொல்லை எல்லாம் எல்லைக்குள்ளே தொல்லை வருகிற நேரம் வந்து விட்டது, முடிஞ்சிச்சு எல்லாம். அவன் வந்துட்டான், டைம் கொடுத்துட்டான், நெருங்கிட்டான், வந்துட்டான், அவ்வளவுதான், அவன் ஆக்கிரமிக்க போகிறான். இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், திருப்பி போடுகிறார் கர்த்தர். சத்ருவின் வாசஸ்தலத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் உன்னுடையதாய் மாறப்போகிறது. எந்த சத்ருவை கண்டு நீ பயந்தாயோ அந்த சத்ருனுடையது உன்னுடையதாய் மாறப்போகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறான். நாளை இந்நேரமே அது நடைபெறும். விலைவாசி எப்படி ஒரே நைட்ல கம்மியாகும், இப்படி செஞ்சா நடக்காது, அப்படி செஞ்சா நடக்கும். யாரை கொண்டு வரலாம் அற்புதம் செய்வார். முதல்ல ஆசரணில் ஆரம்பிக்கப்பட்ட அற்புதம், அடுத்தது ராஜாக்கள் மூலமாக ரூத்துக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். மோவாபிய ஸ்திரீ முதல் ஆசரனுக்கு அற்புதம் செய்கிறார். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானை எழுப்புகிறார். அடுத்தது ரூத்துக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். அடுத்தது எஸ்தருடைய வார்த்தையின்படி ஆமானுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது, மொர்தெகாய்க்கு ஒரு உயர்வு வருகிறது. அடுத்தது இப்படி எலிசாவின் மூலமாய் உரைக்கப்படுகிற வார்த்தை, நாளை இந்நேரம் சமாரியா தேசத்தின் அற்புதம் உன் வாழ்க்கையில் நடப்பது போகிறது. பொருளாதார நெருக்கத்திலே கடந்து செல்கிற தேவனுடைய அடியார்களே, நினைத்துக் கொள்ளுங்கள், உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. நாளை இந்நேரத்துல உனக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும். நாளை இந்நேரத்துல உனக்கு பெரிய காரியம் நடைபெற போகிறது. இந்த குஷ்ரோகிகள் எல்லாம் போகிற அந்த கால் தடயங்கள் அவர்கள் காதுக்கு வேறு விதமாய் ஒலிக்கிறது. இனி பாருங்க, உங்களுடைய சத்துருக்களுக்கு எல்லாம் இஎன்டி ப்ராப்ளம் வரப்போகுது. கண்ணை பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, காதுல என்னமோ உழுகுறது, யாரோ பேசுற மாதிரி இருக்குதுன்னுமா, கண்ணுல பார்த்தா எல்லாம் டபுளா தெரியும். அவன் பயந்து இருக்கிற சும்மா வாழ்வோம் பாருங்க. உங்களை பார்த்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க, தேவன் உங்களை அப்படியாக உயர்த்துகிறார். நாளை என்ன நடக்க போகுது? நாளை இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை நடக்க போகிற இதுல கடைசி காரியத்துக்கு வருகிறோம். யுத்தத்திலே ஜெயம். யுத்தத்திலே ஜெயம். 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 17வது வசனம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமே ஜனங்களே, எருசலேம் ஜனங்களே கேளுங்க. நீங்க சுதந்திரித்து நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. பயப்படாமலும் கலங்காமல் இருங்க. நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். யோசேபாத் என்ற ராஜாவுக்கு விரோதமா 20வது அதிகாரம் 2 நாளாகமத்துல நீங்க வாசித்து பார்க்கிறீர்கள் என்றால் 20வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. யார் வந்துக்கிறாங்க எதிரிட்டு? மோவாபியர் வருகிறாங்க, அம்மோன் புத்திரர் வருகிறாங்க, அந்த கடலுக்கு அப்பால் புறத்துல இருக்கிற சீரியர்களும் சேர்ந்து வருகிறாங்க. 3 பெரிய பெரிய ராஜ்ய பாரங்கள் கொண்டவர்கள் வருகிறாங்க. எவனுக்குமே தேவ பயம் கிடையாது. எல்லாம் பேசித்தனமும் அந்த விக்கிரகாரத்தையும் சேர்ந்த ஜனங்க. இவர்கள் எல்லாம் யோசேபாத் என்ற ஒரு அருமையான நீதிமான ஒரு ராஜாவுக்கு கர்த்தர் பயந்து வாழ்கிற ஒரு நீதிமானான வாழ்க்கை வாழ்கிற ஒரு விசுவாசிக்கு ஒப்பா இருக்கிற ஒரு ராஜாவின் இடத்திலே யுத்தம் செய்ய வருகிறாங்க. யுத்தம் செய்ய வருகிற பொழுது என்ன, உங்க செயலெல்லாம் சூறையாடப்படி வருகிறாங்க. அப்புறம் யோசேபாத்துக்கு கேள்விப்பட்டதும் எல்லாம் என்ன செய்வாங்க, யுத்தத்துக்கு வந்தா என்ன செய்வாங்க,
உடனே பட்டயத்துக்கு எல்லாம் நெய் பூசுவாங்க. அந்த காலத்துல அரசியல் அப்படி இருந்தது. பட்டயத்தை எல்லாம் பதம் பண்ணி அவர்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் அணிவகுப்பு செய்து எவ்வளவு பாக்குறோம் படங்கள், புராண கால படங்கள்ல சொல்றேன். ஆனா யோசேப்பு என்ன செய்கிறார்? பாடகர் குழுவை ஏற்படுத்துகிறார், உபவாச கூட்டத்தை ஆசரிக்கிறார், உபவாசம் இருக்க சொல்லுகிறார், ஆசாரியர்களை வேதம் ஓத சொல்லுகிறார், அதாவது வேத பிரமாணங்களை போதிக்க சொல்லுகிறார். ஒரு புறம் உபவாசம் போகிறது, ஒரு புறம் கர்த்தருடைய வார்த்தை உயர்த்தப்படுகிறது, இன்னொரு புறம் பாடகர் குழுக்களை ஏற்கிறார். சர்வீஸ் நடக்குது இங்க. முதல்ல பாடுறோம், சோத்திரம் பண்றோம், வேத வசனத்தை வாசிக்கிறோம், அடுத்தது உபவாசம் இருந்து அந்த இடத்துல யுத்தத்துக்கு இப்படி போய் கொண்டிருக்கிறது. இங்க பார்த்தா உபவாசிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், பாடுகிறார்கள், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்ததான சொற்கள் வெளியாகப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த காலை வேலை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் செய்கிறது நீங்கள் அல்ல, யுத்தம் செய்கிறது கர்த்தர். அதனால்தான் கர்த்தருக்கு தேவை என்ன? நல்ல உபவாசத்துல தாழ்மைப்படுகிற ஜனங்க, உபவாசித்து தாழ்மைப்படணும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிற ஜனங்க, கர்த்தருடைய கீதங்களை பாடுகிற ஜனங்க, தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகங்களை வாசிக்கிற ஜனங்க. இதுதான் கர்த்தருக்கு தேவை. நம்ம போய் அவர்கிட்ட இதெல்லாம் ஆட்டி எல்லாம் காட்ட முடியாது. பாத்தீங்களா, ஆண்டவரே யுத்தத்துல நீங்க கொடுத்த வாழை வச்சு நான் சுத்திரெல்லாம் செய்ய முடியாது. சத்தம் போடுறதோ யுத்தம் செய்யறதெல்லாம் நம்ம வேலை இல்லை. கர்த்தருடைய சந்நிதியில அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிக்கொண்டே இருங்க. சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது யுத்தத்தை கர்த்தர் மாற்றி அமைப்பார். இவன் பாடின பாட்டு என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ளே குழப்பத்தினாவை உண்டு பண்ணி ஒருவன் வெட்டி கொண்டு குத்தி கொண்டு செத்தாரு. மறுபடியும் சொல்லுகிறேன், அவர்களுடையதெல்லாம் யோசேப்பாத்துக்கு வந்தது. வம்பு சண்டைக்கு வரவெல்லாம் உங்க இடத்துல அவங்களுடைய டாக்குமெண்ட் கொடுத்து போயிடும். வம்பு சண்டைக்கு வரவெல்லாம் உங்க டாக்குமெண்ட் சூறையாட வருவான். உங்களுடைய உடன்படிக்கை, உங்களுடைய எல்லைகளை சூறையாட வருவான், உங்களுடைய சுதந்திரங்களை சூறையாட வருவான், உங்க பிள்ளைகளை சூறையாட வருவான். யுத்தம் செய்ய வரவெல்லாம் சும்மா இல்லை, ஜெயிச்சான்னா ஜனங்கள்லாம் கொண்டு போயிடும் அடிமையா. எல்லைகளை அவன் எடுத்துக்கொள்வான். சவதரித்தது, சுதந்திரித்தது, சேர்த்தது, காத்தது, பேணி வளர்த்தது எல்லாம் அவனுடையதான் மாறிவிடும். அதான் யுத்தத்துல அவமானமும் சேர்ந்திருக்கும். தோத்துட்டு அவமானமும். இது ஸ்கூல்ல வைக்கிற எக்ஸாம் கிடையாது, கையில அப்புறம் எழுதுறதுக்கு. ஒன்ஸ் போச்சுன்னா அவ்வளவுதான், கைவிட்டு போயிடும். சொத்து சுதந்திரம், ஆட்கள் எல்லாம். பெண்கள் எல்லாம் கண்ணெதிர்க்கே மனபங்கம் பண்ணப்படுவார்கள். அந்த நாட்களில இல்ல, இந்த நாட்களிலும் அப்படிதான். உள்ள பூந்துட்டானா அவ்வளவுதான். ஆனால் உபவாசம், துதி, நியாயப்பிரமாண, தேவ வார்த்தை, இவைகள் செய்கிற குடும்பம் என்னைக்குமே தோல்வியை தழுவாது. நாளை நேரத்துல இது நடைபெற போகிறது. நாளைக்கு அவர்களுக்கு எதிர்த்து போங்க. இன்னைக்கு என்ன செய்யுங்க? இன்னைக்கு நீங்க யுத்தத்துக்கு போகாதீங்க. இன்னைக்கு ஓய்வு நாள். தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவனை துதிங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க, கர்த்தருடைய சமூகத்துல பாடுங்க, கர்த்தரை துதிங்க. நாளைக்கு யுத்தங்க. நாளை குறித்து நீ கவலைப்படாத, நாளைக்கு போகலாம் யுத்தம். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நீ இட வேண்டிய சத்தம் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துல நீ நன்றி சொல்ல வேண்டிய உங்க சத்தங்கள் கேட்கப்படுத்திருக்கிறது. எங்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். 6 காரியங்கள் ஆகிவிட்டுதான். முதல்ல யோசுவா காலத்துல 1 சொல்லுங்க. ஆசாரியர்கள் தண்ணீர்ல போய் கால வைக்க வேண்டும் உடன்படிக்கை பெட்டியோடு. அப்பொழுதுதான் ஜலக்குவியல் ஜலம் குவியலாய் நிற்கும். அடுத்ததாக நடக்க போகிற காரியம் என்னவென்றால், பென்னியமின் கோத்திரத்தான் நாளை இதே நேரத்துல வருவான், தலைமைத்துவத்தை கத்த தருவார். அடுத்தது வாழ்க்கைக்கு பதில். எவனா கல்யாணம் பண்ணாலும் பண்ணிட்டோம், கல்யாணா போட்டேன், நானே உன்னை கல்யாணம் பண்றேன். ஆண்டவர் சொல்றேன், உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை நானே தரேன். ரூத்தே, நீ மோவாபியர் பெண் என்று நினையாது, நீ பாவியல்ல, நீ கிறிஸ்துவின் சரீரமாய் மாறிவிட்டாய். எப்போது போறதுக்குள்ள வந்துறாயோ என் சரீரமாய் நீ மாறிவிட்டாய். ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தாயோ கிறிஸ்துவின் சரீரமாய் மாறிவிட்டாய். உன் எதிர்காலத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ கவலைப்படாது. அடுத்து ஜபங்கள் கேட்கப்படுகிறது. ஜபங்கள் கேட்கப்படுகிறது. நாளை ராஜாவின் சொல்படி நான் செய்வேன். நாளைக்கு ராஜாவின் சொல்படியே நடக்க போகிறது. கர்த்தர் ராஜாதி ராஜா என்ன சொல்லியிருக்கிறாரே அது நாளை நடக்க போகிறது. அடுத்தது நாளைக்கு இதே நேரத்தில் சமாரியா இல்ல ஒளிமுக வாசல் அற்புதம் நடைபெற போகிறது. அடுத்ததாக 2 யோசேபாத் காலத்துல யுத்தத்திலே ஜெயம் வரப்போம். இந்த யுத்தங்கள் எல்லாம் நம்ம கத்தியெடுத்து சண்டை போட வேண்டியதே இல்லை. யுத்தத்துல ஜெயம் எடுக்கிறோம்னாக்கா துதி, ஆராதனை, வேத வசனம். கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? எல்லாருக்கும் ஒரு திருப்தி இருக்கிறது என்று நான் ஆவியில உணர்கிறேன். நல்ல ஒரு விருந்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார், ஆவிக்குரிய ஆகாரம். ஐ எம் வெரி மச் டிலைட்டட் டுடே. ஐ எம் வெரி போல்ட். அதனால்தான் ஆரம்பத்திலே அப்படி ஒரு இதுவா சொன்னது. எவனா சொன்னா சொல்லிட்டோம், அவன் மேல கேச போட்டு சொன்னது இல்ல. அது தெரியாம போட்டுருக்குறங்க பிள்ளைங்க. தெரியல அதோட விளைவு என்னன்னு.
போட்டா வெட்டி சொல்ற வார்த்தையெல்லாம் வச்சு போடுறது அது பெரிய தவறா முடியும். தயவுசெய்து எல்லாம் போயிடாதீங்க. இட் இஸ் அஃபென்ஸ், லீகல் அஃபென்ஸ். ஐம் டெல்லிங் யூ திஸ் ஒன் ஆல்சோ ஆஸ் அ பாஸ்டர். மைண்ட் மை வேர்ட்ஸ். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று எங்களோடு நீர் இறங்கி எங்களுக்காக ஆகாரத்தை வகை வகையாய் படைத்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். 6 முக்கிய காரியங்கள் நடைபெற போகிறது. நாளைக்கு எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற 6 காரியங்களை கொடுத்திருக்கிறீர். 7ஆம் நாளிலே மறுபடியும் உங்களுக்கு துதி செலுத்துவோமாக. தேவரை சீக்கிரத்துல இதற்கு சாட்சிகளை எழுப்புகிறாங்க. அற்புதங்களை செய்ய கத்த கிருபைத்தார். அற்புத சாட்சிகள் வர கிருபைத்தார். அற்புதங்களை ருசிக்க கிருபைத்தார். எங்களுக்காக நீர் எல்லாம் செய்து முடித்திருக்கிறீர். நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர். நல்ல சபை கொடுத்திருக்கிறீர். நல்ல விசுவாசிகளை கொடுத்திருக்கிறீர். நல்ல மேய்ப்பராய் நீரே எழுந்தல் இருக்கிறீர். எங்களை ஆவியாத்ம சத்து உடைய கத்துல பிடிச்சு வைக்கிறோம். தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பிரஸ்தாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சகல உபவாதி பண்ணுவாங்க. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நியனைக்கும் மனிதரோடு கூட சதா கால சகல பரிசுத்தார் கொண்டிருப்பதாக ஆமென். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர்